பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பாக நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனத்தை கவனிப்போம். ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிரம்பும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி என்றால் உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருமானம் வருகிறதோ அதில் 10ல் ஒரு பங்கை கொண்டு வந்து கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பாருங்க, ஆபேல் முதன்மையானதை கொண்டு போய் என்ன செய்தான்? தேவனுக்கு படைத்து தேவனை என்ன செய்தான்? கனம் பண்ணினான். கனம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? 10வது வசனம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்யும்? புரண்டு ஓடும். ராமஞ்சலோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கொடுக்கிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். பாருங்க, வேதம் திட்டவட்டமா சொல்லுது. அதுக்கு நீங்க உதாரணமா ஆபிரகாம பார்க்கலாம், ஈசாக்க பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆரம்பம் எப்படி இருந்தது? அவர்கள் கொடுத்ததுனாலே அவர் வாழ்க்கையில உண்டான பொருளாதார வளர்ச்சி. ஆகையால் அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் செல்வ சீமானா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க. ஏன் கொடுக்கணும்? பண விஷயத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் உண்மை உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவருக்கும் நமக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல். எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கல் வாங்கல். சத்தமா சொல்லுங்க. யாரு யாருக்கும் கொடுக்கல் வாங்கல்? சொல்லுங்க, யார் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல்? கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு, நம்ம வாங்குறோம், திருப்பி அவருக்கு கொடுக்கிறோம், அவர் மறுபடியும் என்ன பண்றாரு? இது அப்படியே ஒரு சைக்கிள் செயின் போல அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் வீடு நிரம்பும், உன் சமையலறை நிரம்பும், உன் வங்கி கணக்கு நிரம்பும், உனக்கு நன்மைகள் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆலைகளில், அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நெல் அதிகமா விளையுது. வடநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா கோதுமை. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா திராட்சை தோட்டம் அதிகமா என்ன இருக்கும்? திராட்சை தோட்டம். எல்லாரும் என்ன வச்சிருப்பாங்களாம்? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துல அந்த பழத்தை பிழிஞ்சு எடுக்கிற, ரசமா பிழிஞ்சு எடுக்கிற ஆள் இருக்கும். நிரம்பி வழியும். ஒரு ஆண்டு சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி நிரம்பி வழியும்? வருமானம் நிரம்பி வழியும். அப்படி ஆமஞ்சல போறீங்க, இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க கையை வச்சு ஒரு ஆனந்தம். உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? கொடுக்கும் பொழுது இப்படிலாம் நடக்குங்க. கட்டாயமாம் அல்ல, இசனமாயும் அல்ல, தன் மனதில நியமித்தபடி கொடுக்க கடவுது. மனதில நியமித்தபடி அப்படின்னா கொடுக்கிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற என்பதை மனதை விளங்க வைத்து, மனதை புரிய வைத்து, மனதை ஏற்றுக்கொள்ள வைத்து கொடுப்பது.
வசனத்துக்கு விளக்கம் தெளிவா புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? ஆகிய கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய மேன்மை என்ன செய்யும்? உண்டாகும். நல்லா விளங்கிக்கோங்க. கர்த்தர் பொருளாதாரத்துல நீங்க பின்தங்கி இருக்கணும் என்ன செய்யல? விரும்பல. பொருளாதாரத்துல நீங்க எப்படி இருக்கணும்? பெரிய வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுகிறேன். தேவ செய்தியினுடைய தலைப்பு ஒரே வசனத்துல தான் கொஞ்ச நேரம் பேச போறேன். சீக்கிரமா நான் முடிப்பேன் இன்னைக்கு. அந்த ஒன்று மிக முக்கியமானது. தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கா? அந்த ஒன்று மிக முக்கியமானது. அது என்ன? அந்த ஒன்று மிக முக்கியமானது. லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம். எல்லாருக்கும் இந்த வேத பகுதி நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு வேற ஒரு கண்ணோட்டத்தோட என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரைக்கும். அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத என்ன பங்கு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த வேத பகுதி ஆமா தெரியும். சின்ன பிள்ளைகள் கூட தெரியும் இல்லையா? இப்ப மார்த்தாளும் மரியாளும் லாசர் இருக்கிற கிராமத்துக்கு இப்ப யார் வந்திருக்கிறா? இயேசு வந்துட்டாரு. அந்த வீதியில நடந்து வர்றாரு பாருங்க. இப்ப வாசல்ல இருந்து இயேசுவை வரவேற்கிறது யாரு? மரியாள் வரவேற்கல. யார் வரவேற்கிறா? மார்த்தாள். மார்த்தாள் வரவேற்கிறா. மரியாள் வீட்டுக்குள்ள இருக்கிறா பாருங்க. ஆனா இயேசுநாதரை வரவேற்று மார்த்தாள் என்ன பண்றா? நடு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டா? உட்கார வச்சுட்டு அவ போயிட்டா. வீட்டுக்குள்ள இருந்த மரியாள் இயேசுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்து இயேசுடைய பாதத்துல அமர்ந்து கொண்டார். இயேசுவை அழைத்து கொண்டு வந்த மார்த்தாள் இயேசுவை அமர வைத்து விட்டு வீட்டுக்குள்ளே போய்விட்டாள். வீட்டு அறைக்குள்ளே இருந்த மரியாள் இயேசுடைய வார்த்தையை கேட்டு சத்தத்தை கேட்டு ஓடி வந்து இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டார். இப்ப 2 பேர்ல யாரு பேரை சொல்லி நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்? சொல்லுங்க. மரியாள். இப்ப ஒரு கேள்வி, மார்த்தாள் போய் என்ன செஞ்சிருப்பா? சொல்லுங்க. மார்த்தாள் போய் என்ன பண்ணிருப்பா? அதாவது மார்த்தாள் இயேசு உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன செய்தால் அப்படின்னு பைபிள்ல என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனால் என்ன செய்தால் நல்லா பாருங்க. அந்த அந்த சூழ்நிலை, அந்த பின்னணியும், இயேசு வந்து விருந்தாளியா வந்திருக்கிறாரு. இப்ப மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு யாரா வந்திருக்கிறாரு? விருந்தாளியா வந்திருக்கிறாரு. ரொம்ப பெரியவர், ரொம்ப முக்கியமானவர். லாசருக்கு பாருங்க நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய போயிட்டா? சமையல் பண்ண போயிட்டா. சமையல் அறைக்குள்ள போயிட்டா. ஆமா,
அரிசி எடுத்தால் நினைக்கிறேன், பருப்பை எடுத்தால் நினைக்கிறேன், கடுகு எடுத்தால் நினைக்கிறேன், எண்ணெய் எடுத்தால் நினைக்கிறேன், காய்கறியை நறுக்குனா நினைக்கிறேன். அவளுக்கு என்னன்னா, ஐயோ சீக்கிரம் சமைக்கணும், சீக்கிரம் சமைக்கணும், சீக்கிரம் சமைக்கணும், சீக்கிரம் சமைச்சு யாருக்கு கொடுக்கணும்? இயேசுக்கு கொடுக்கணுமே. நான் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கேனே. இந்த மரியாளுக்கு பொறுப்பே இல்லை. அவளும் வந்தா சீக்கிரம் சமையல் பண்ணி இப்ப யாருக்கு கொடுத்துடலாம்? அவர் சாப்பிட்டு என்ன பண்ணுவாரு? போயிடுவார். அவர் சாப்பிட்டுட்டு போயிடுவார் இல்லையா? சரி பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி வருது. இயேசுவுக்காக மார்த்தாள் போய் சமையல் பண்ணது தப்பா? சொல்லுங்க. இயேசுவுக்காக மார்த்தாள் போய் சமையல் செய்தது தப்பா? சமையல் செய்தது சரியா தவறா? அந்த நேரத்தில் அது எத்தனை பேர் புரியுது? எந்த நேரத்தில்? அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் சமையல் மார்த்தாள் செய்து கொண்டிருந்தது தவறு. ஏன்? அந்த ஒன்று மிகவும் முக்கியமானது. அது என்ன? அந்த ஒன்று இயேசுடைய பாதத்தில் போய் என்ன செய்வது? அமர்வது. இப்ப நீங்கெல்லாம் யாருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க? மார்த்தாள் போய் வரவேற்றா. இயேசுநாதர் மேல அவளுக்கு அன்பு இருந்தது. இயேசுநாதர் மேல அவருக்கு பிரியம் இருந்தது. இயேசுநாதர் மேல அவளுக்கு அளவற்ற பாசம் இருந்தது இல்லையா? ஆனால் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவளுக்கு புரியல. வேகமா சமையல் பண்ணி இயேசுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கணும். தேவ வார்த்தையே வீட்டுக்கு வந்திருக்க. இப்ப நமக்கு என்ன சொல்ல போறாரு? நல்லா கவனிங்களேன். இந்த உலக மக்கள் என்ன பண்ணணும்? ராத்திரி யார் வருவா? 2 மணி 3 மணிக்கு யார் வருவா? வருவான்ல. விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? வருவான். வாசல் வந்தோடனே ஓடி வந்து ஆர்வமா அவன் என்ன சொல்ல போறான், நமக்கு என்ன சொல்ல போறான், நமக்கு என்ன சொல்ல போறான் இல்லையா? அது கொஞ்சம் குறி கேட்க போவாங்கல்ல. குறிகாரன் நமக்கு என்ன சொல்ல போறான், குறிகாரன் நமக்கு என்ன சொல்ல போறான், ஜோசியக்காரன் என்ன சொல்ல போறான், நமக்கு என்ன சொல்ல போறான், நமக்கு என்ன வார்த்தையை சொல்ல போறான், நமக்கு என்ன சங்கதியை சொல்ல போறான், நமக்கு என்ன விஷயத்தை சொல்ல போறான். ஆர்வம். இயேசுநாதரை வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வந்தது மார்த்தாள் தான். ஆனால் இயேசுநாதர் நமக்கு என்ன பேச போகிறார், நமக்காக என்ன சொல்ல போகிறார், நமக்காக எந்த வார்த்தையை கொடுக்க போகிறார் என்று கேட்கிற அந்த ஆர்வம், விருப்பம் மார்த்தாளுக்கு. நீங்க மேலோட்டமா பார்த்தா நமக்கு எப்படி புரியும்? மரியாள் செஞ்சது தவறு. மார்த்தாள் போய் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக சமையல் பண்றா? இயேசுநாதர். யாருக்காக சமையல் பண்ணா? இயேசுநாதருக்கு தானே. இவ்வளவு போய் சேர்ந்து சமையல் பண்ணி இருந்தா சீக்கிரமா இயேசுநாதருக்கு என்ன கொடுத்திருக்கலாம்? சாப்பாடு கொடுத்திருக்கலாம். சாப்பாடு கொடுத்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மரியாளுக்கு என்ன விளங்கியது? என்ன புரியுது? மரியாளுக்கு என்ன புரிந்தது? என்ன புரிந்தது? இந்த நேரம் இயேசுவுக்கு நாம் சாப்பாடு கொடுக்கிற நேரம் இல்ல. இந்த நேரம் இயேசுவினிடத்தில் இருந்து நாம் ஆவிக்குரிய சாப்பாடை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஏனென்றால் இந்த நேரம் அடுத்து நமக்கு அமையுமா என்பது தெரியாது. புரிஞ்சு ராமன் சொல்லுங்கள. ஏன்னா இயேசு அவர் பரிசுத்த ஆவியில இல்லை. அப்ப எப்படி இருந்தாரு? சரீரத்துல. கொஞ்ச நேரம் வீட்டுல இருப்பாரு, அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிடுவார். அப்ப மார்த்தாளுக்கு என்ன, மரியாளுக்கு என்ன புரிஞ்சது? கொஞ்ச நேரம் தானே இயேசு வீட்டுல இருப்பார். இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. அவர் எவ்வளவு நேரம் இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் அவருடைய பாதத்துல போய் அமரணுமே. அதான் சொன்னேன், அந்த ஒன்று மிக
முக்கியமானது. எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஒன்று மிக முக்கியமானது. அந்த ஒன்று என்னது? கர்த்தருடைய சமூகத்துல கூடி வருது, கர்த்தருடைய பாதத்துல கூடி வர்றது. ரெண்டு பேரும் பாருங்க உடன் பிறந்தவர்கள் தான். ஆனா அந்த ஆவிக்குரிய விஷயத்துல மார்த்தாளுக்கு தடுமாற்றம். மரியாள் தெளிவா இருக்கிறார். இப்ப இயேசுவுக்கு சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். அது நமக்கு கிடைச்ச பாக்கியம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காரு அவர்? அவ்வளவு நேரமும் அவர் பாதத்துல என்ன செய்வேன்? அமர்ந்து அவர் என்னோடு பேசுகிறதை எல்லாம் நான் என்ன செய்வேன்? நான் காது கொடுத்து என்ன செய்வேன்? கேட்பேன். ஏன்னா வந்திருக்கிறவர் அகிலத்தையும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஏன் ஜனாதிபதி ரேஞ்சுக்கு போகணும், சரிங்களா? உங்க ஏரியா கவுன்சிலர் வீட்டுக்கு வந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்கார வச்சு அடுத்து உங்க ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிடுவீங்க? அதை சொல்லுங்க. ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்க. ப்ரோக்ராம்ல மந்திரி வந்துட்டா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு முக்கியமா இல்லையா? கவுன்சிலர் வந்துட்டு விஐபின்னு சொல்லுவோம், மந்திரி வந்துட்டு யாருன்னு சொல்லுவோம்? விஐபி. ஆனா மரியாதைக்கு புரிஞ்சிருச்சு, எல்லா விஐபி காட்டிலும் பெரிய விஐபி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதனால நான் வலதுபுறம் இடதுபுறம் கூட என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன், அவரையே பார்ப்பேன். எத்தனை அமைஞ்சல போறீங்க? அவரையே பார்ப்பேன். சரி, இப்ப இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நம்ம வழங்கினோம். இப்ப வீட்டுக்குள்ள இருந்து மார்த்தாள் யார்கிட்ட பேசுறா? இயேசுநாதர்கிட்ட பேசுறா. ஆண்டவரே, நான் தனியா என்ன செய்றேன்? வேலை செய்றேன். அவ உட்கார்ந்து இருக்கிறா, அவளை அனுப்பி விடுங்க. பதில் சொன்னது மரியாளா இயேசுவா? மரியாளா இயேசுவா? நான் நினைச்சேன் மரியாள் மார்த்தாளை என்ன பண்ணிட்டா? மார்த்தாள மறந்துட்டா. எத்தனை ஆமதில போறீங்க? இந்த இடத்துல பாருங்க, மார்த்தாள் எதுக்கு அடையாளமா இருக்க தெரியுமா? கவலைக்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் எப்படி இருக்கிறா? அடையாளமா. மார்த்தாள மறந்துட்டாங்க. அவன் பதில் கொடுக்கல. இயேசுநாதர் சொல்றாரு. நீங்க பாருங்க, இன்னைக்கும் சில நேரத்தில் நம்ம எப்படிமா இருப்போம்? இன்னைக்கும் சில நேரத்தில் எப்படிமா இருப்போம்? சர்ச்சுக்கெல்லாம் ஓடி வந்துருப்போம், ஒளியெல்லாம் செய்வோம், கொடுப்போம். ஆனா எங்க மட்டும் அமர மாட்டோம். இதை ஒன்ன செய்யாம நான் இயேசுநாதருக்கு என்ன செய்தேன்? அதை செய்தேன், இதை செய்தேன், இதை செய்தேன். இப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, டோட்டலா எதையுமே என்ன செய்யாது? செய்யாது. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? புரியுதா? நல்லா விளங்கிக்கோங்க. ஆண்டவருடைய பாதத்துல அமராம, ஆண்டவருடைய பாதத்துல அமர்றது முதலாவது நீங்க தனிப்பட்ட முறையில அமர்வது. தனித்து இயேசுவோடு போய் தனித்து நேரம் செலவிடுவது. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் என்ன செய்தார்? மலையின் மேலே ஏறி என்ன பண்ணிருப்பாரு? கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாரா? ஃபுட்பால் விளையாண்டு இருப்பாரா? இயேசு கிறிஸ்து மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் பிதாவோடு என்ன செய்கிறார்? பகல்ல செய்ய வேண்டிய பிளான்ஸ் எல்லாம் வாங்குறார். தொடர்ந்து அதிலே கவனம் செலுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தனியா இருக்கிறார். நீங்க தனியா
தனித்து இருக்கிறீங்களா? தனியா போய் ஆண்டவரோட அமர்ந்து இருக்கிறீங்களா? நானும் என் இயேசு, நானும் என் இயேசு, நானும் என் இயேசு. எத்தனை பேர் புரியுது? இப்ப இந்த இடத்துல மரியாளுக்கு எந்த கவலையும் இல்லை. வீடு கூட்டாம இருக்கா, கிடக்கட்டும். பாத்திரம் விளக்காம இருக்கா, இருக்கட்டும். தண்ணி இல்லையா, பரவாயில்ல. வேற எதுவும் முக்கியமான காரியமா, பரவாயில்ல. ஆனா இயேசு இப்ப எங்க வந்திருக்கிறாரு? வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். அவர் இங்கே நிரந்தரமா இருக்க போவது இல்லை. அவர் சிறிது நேரத்தில் அவர் புறப்பட்டு போய்விடுவார். அவர் அகிலத்தையும் படைத்தவர், அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆகையால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுவதை நான் என்ன செய்ய போகிறேன்? கேட்க போகிறேன். அவருடைய பாதத்தில் நான் அமருவது மிக 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 எப்படியாப்பட்டது? முக்கியமான. பாருங்க, நீங்க புதிய ஏற்பாடு விசுவாசிகள், அன்னைக்கு இயேசு மாம்சத்தில் இருந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவரா உங்களுக்குள்ளே இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? அப்ப ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறார் சொல்லி நீங்க போய் தேவனோடு அமர்வதை விட்டுவிட கூடாது. புரியுதுங்களா? சில பேரை பார்க்கிறோம், பாருங்க, போய் அதை கர்த்தருக்காக இதை செய்வாங்க, அதை செய்வாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, இதை செய்வாங்க, இதை செய்வாங்க. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், அப்படி பண்ணனேன், இப்படி பண்ணனேன். ஆனா வாழ்க்கையில அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை என்ன இருக்காது? தேவனோடு வந்து அமருகிற. நீங்கள் தேவனோடு தனிமையில் அமர வேண்டும். நீங்கள் ஆலயத்தில் வந்து அமர வேண்டும். என்ன காரியமா இருந்தாலும் அதை நிறுத்திவிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தில் வந்து அமர வேண்டும். நீங்க இஸ்லாமியர்களை கொஞ்சம் கவனிங்க. அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தொழுகணும்? அந்த தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா எந்த வேலையா என்ன பண்ணுவாங்க? அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. நம்ம மக்கள் நினைச்சா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, நினைச்சா என்ன பண்றது? ஏன்னா இயேசு நமக்கு ஃப்ரீடத்தை கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு? ஃப்ரீடம். புரியுதா? முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? இயேசுவுக்கு. இயேசுவுக்கு. எனக்குள்ளதான் ஆவியார் இருக்கிறாருங்க. அவரே ஆலயத்துக்கு போயிருக்காரு. எதுவுமே ஆலயத்தில் போறீங்க? அவரே ஆலயத்துக்கு போயிருக்கிறார். ஆலயத்தில் வந்து அமர வேண்டும். ஆலயத்தில் வந்து அமர்ந்தால் யாரு? மரியாள். ஆலயத்தில் வந்து அமரவில்லை என்றால் யாரு? மார்த்தா. உன் வீட்டில நீ தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பாதத்தில் நீ அமரணும். ஆர்வத்தோடு அமரணும், விருப்பப்பட்டு அமரணும். தேவனோடு நான் ஐக்கியப்பட வேண்டும், தேவனோடு நான் உறவாட வேண்டும், அவருக்குள்ள நான் வளர வேண்டும், அவருக்குள்ள நான் பலப்பட வேண்டும். ஆனா மனது உடனே செய்ய விடாது. யாரு இந்த இடத்துல மனது சொல்றத கேட்டுட்டு அப்படியே விட்டுறாங்களோ அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு லிமிட்டுக்கு மேல வளர்ச்சி அடையாம ஒரு குன்றிய நிலைமையில என்ன செய்யும்? இருக்கும். தாங்களே அறிந்து பார்த்துக்கோ, நிதானிச்சு பார்த்துக்கோ. அதனால நான் தேவனோடு நான் தனிமையில அமர வேண்டும். நான் ஆலயத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். மரியாதை பாருங்க, இந்த வாய்ப்பு விட்டுட்டேன்னா அடுத்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மாத்தாளுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நான் போய் அவ வீட்டுக்குள்ள இருந்து என்ன பேசினாலும் கத்துனாலும் நான் என்ன செய்ய போறது இல்ல, காது கொடுத்து நான் கேட்க போறது இல்ல. நான் என்ன செய்ய போறேன்? அமர போறேன். அவர் பேசுறதெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? நான் கேட்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்களே, மோசே ஒரு மனிதன் நடத்துறான். அநேகருக்குள்ள குழப்பம், அவிசுவாசம். ஆனா மோசே மட்டும் நேர்த்தியான ஜனங்களை என்ன செய்யறான்? நடத்துறான். காரணம், அவன் போய் பாருங்க எங்க அமர்றான்? ஆண்டவருடைய பாதத்தில். ஆண்டவருடைய பாதத்துல, கர்த்தருடைய பாதத்துல அவன் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறான். அவர் உணர்த்துறத இருதயத்துல
உணர்த்துறத அதை என்ன செய்யறான், கவனிக்கிறான். ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றோம். உங்க யாருக்கையாவது வந்து ஆண்டவர் பேசியிருக்காரா? ஆனா நான் சொல்லிட்டு இருக்கேனே, நீங்களும் கூட சொல்லுவீங்களே. அப்ப ஆண்டவர் பேசினாலும் என்ன என்ன அர்த்தம்? இருதயத்துல என்ன செய்யப்படுவது? கர்த்தராலே உணர்த்தப்படுவது. உங்க இருதயத்துல கர்த்தர் உணர்த்துறத நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் பாதத்துல அமரலனா, அமருவதுல வளர்ச்சி அடையலனா, அமருவதுல ஆர்வம் வரலனா, அமருவதுல விருப்பம் இல்லைன்னா கர்த்தர் உங்க இருதயத்துல உணர்த்துறத நீங்க விளங்கி கொள்ள முடியும். உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்றதை விளங்கி கொள்ள முடியாது. மோசே சொல்ல இந்த வழியை நடத்து, இந்த வழியை நடத்து, அந்த வழியை நடத்து, இந்த வழியை நடத்து. மோசேனுடைய இருதயத்தில் அதை விளங்கி கொள்றான். மோசேக்கு பின்பு யோசுவா விளங்கி கொள்றான். புதிய ஏற்பாடு பாருங்க, சவுலை சந்தித்து அவனை பவுலா மாற்றி, ஆமா அவன்கிட்ட பேசுறாரு, இருதயத்துல உணர்த்துறாரு. நீ இவ்வளவு நாள் என் ஜனங்களை துன்பப்படுத்திட்ட, இனிமேல் நீ எனக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அதனால நான் இயேசுநாதருக்காக நான் இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தேன், இத்தனை சபைகளை கட்டினேன், இவ்வளவு காசு பணங்களை செலவு செய்தேன், இவ்வளவு ட்ராக்ஸ் கொடுத்தேன், இத்தனை காரியங்களை செய்தேன், அத்தனை காரியங்களை செய்தேன்னு சொல்லி செஞ்சுட்டு கர்த்தருடைய பாதத்துல மட்டும் அமராம இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது கர்த்தருடைய பார்வையில அது எப்படியா போயிடும்? வீண் வீண் வீண். இது ஒண்ணு, இது ஒண்ணு. இரண்டாவது, எதையுமே செய்யாம இருந்தாலும் அது பெரிய கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? எதையுமே. அப்ப கர்த்தருடைய பாதத்துல அமரவும் வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசப்படவும் வேண்டும். கர்த்தருடைய பாதத்துல அமரவும் வேண்டும், கர்த்தருக்காக ஓடவும் வேண்டும். இதையும் செய்யணும், அதையும் என்ன செய்யணும்? செய்யணும். இதையும் செய்ய வேண்டும், அதையும் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இப்போ மரியாள் செய்தது தவறு அப்படின்னா இயேசுவே சொல்லி இருப்பார். மாத்தாள் வீட்டுக்குள்ள எனக்காக தனியா என்ன செய்யறான்? சமையல் பண்ணிட்டு இருக்கான். நீ போய் என்ன செய்? கூட போய் சமையல் பண்ணிட்டு கொண்டு வா. சீக்கிரமா நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்யறேன்? போறேன். இப்படி பொறுப்பு இல்லாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார்ந்துட்டு இருக்கியே, உட்கார்ந்துட்டு இருக்கியே சொல்லுவாங்க. ஆமா, சர்ச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ உட்கார்றது போய் வேற ஏதாவது என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டே வேலை செய்யலாம், வேற எதையாவது பண்ணலாம், இல்ல வீட்டுல இருந்து யாராவது செஞ்சுட்டு இருக்கலாம். இப்படி சொல்ற ஆட்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இல்லைன்னா நீ அந்த சர்ச்சுக்கு போய் நீ என்னத்தை கண்ட போய் ஏதாவது செய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய பாதத்துல அமர விடாம எந்த வழியினாலும் பிசாசு என்ன செய்வான்? எந்த வழியினாலும் பிசாசு வேலை செய்வான். யாரனாலும் அவன் என்ன பண்ணுவான்? பயன்படுத்துவான். யாரனாலும் பயன்படுத்துவான். அந்த ஒன்று மிக முக்கியமானது. அந்த ஒன்று என்னது? கர்த்தருடைய பாதத்தில் என்ன செய்வது? அமருவது. நாங்க பரம்பரையான கிறிஸ்தவங்க, நல்லது. கர்த்தருடைய பாதத்தில் அமருகிறோமா? நாங்க 80 வருஷம் 70 வருஷம் 60 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்தவங்க, நல்லது. கர்த்தருடைய பாதத்தில் அமர்றோமா? நாங்க கொடுக்கிறவங்க, கொடுக்கிறது நல்லது. கர்த்தருடைய பாதத்தில் அமர்றோமா? நாங்க ஊழியம் செய்யறோம், நல்லது. கர்த்தருடைய பாதத்தில் அமர்றோமா? சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் கவனிக்கணும். அதை கொஞ்சம் எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்யணும். கர்த்தருடைய பாதத்துல அமர வேண்டிய நேரத்துல எங்க அமரணும்? கர்த்தருடைய பாதத்துல.
மற்ற காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் போய் மற்ற காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தருடைய பாதத்துல அமர வேண்டிய நேரத்தில் போய் வேறொரு காரியத்தை செய்தால் உலகம் அதை அங்கீகரிக்கும். ஆனால் கர்த்தர் அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். உலகம் அதை அங்கீகரிக்கும், ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரோடு அமர வேண்டும். அமர்ந்தால்தான் உங்கள் குடும்பத்தார் அமருவார்கள், பிள்ளைகள் அமருவார்கள். நீங்கள் ஆலயத்தில் வந்து அமர வேண்டும். அமர்ந்தால்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து அமருவார்கள், பிள்ளைகள் வந்து என்ன செய்வார்கள்? அமருவார்கள். அப்ப ஆண்டவர் பாதத்திலே வந்து அமரும் பொழுது ஆண்டவர் உங்களோடு என்ன செய்வார்? இடைப்பட ஆரம்பிப்பார். ஒரு அமைச்சர் என்ன செய்வார்? இடைப்பட ஆரம்பிப்பார். அண்ணால் கொண்டு போய் மோசே பாருங்க, அவன் சாமுவேல் அவன் குழந்தையா இருக்கும் போதே 2 வயசு 3 4 வயசு இருக்கும், ஆலயத்தில் விட்டா. சாமுவேல் சிறு பையனா ஆலயத்துல இருந்ததுனால, அப்பவே இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? பேச ஆரம்பிக்கிறார். சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுறார். ஆரம்பத்துல சாமுவேல் அது புரியல, அவன் குழந்தையா இருக்கிறான். ஆனா போக போக அவனுக்கு புரிஞ்சது. எப்படி புரிஞ்சது? அவன் எங்க இருந்தான்? கர்த்தருடைய ஆலயத்தில். கர்த்தருடைய சமூகத்துல உங்க இருதயம் இருக்கணுமே, உங்க மனது இருக்கணுமே, நீங்க இருக்கணுமே. புரியுது நம்மளுக்கு? 24 மணி நேரமும் நமக்காகவே என்ன செய்யக்கூடாது? ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்பே கேட்டேன் பாருங்க, மார்த்தாள் சமையல் செய்தால், இயேசுவுக்காக சமையல் செய்தால், இயேசுவுக்காக செய்தால் செய்ய வேண்டிய நேரத்தில செய்ய வேண்டியதை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பாதத்தில் அமர வேண்டிய நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் தான் என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். அப்பொழுது மற்ற காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒதுக்கி வைக்க வேண்டும். கர்த்தர் அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களை அப்படி பார்த்துட்டு ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களுடைய ஒவ்வொருடைய கிரியைகளை கவனித்து, உங்கள் ஒவ்வொருடைய செயல்களை கவனித்து, உங்கள் ஒவ்வொருடைய கிரியைகளை கவனித்து, ஒவ்வொருடைய செயல்களை கவனித்துதான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல இயேசு மார்த்தாளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? 41 42 கவனிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, 2 தடவை சொல்றாரு பாருங்க. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்கண்ணா, அடப்போங்க, நான் இன்னைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், நாளை கழிச்சு என்ன செய்வேன் இருக்கிறேன் நான். நீங்க இயேசுநாதர் பாதத்தில் அமருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆவிக்குரிய நடத்துதல்னா என்ன விளங்கிக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா முதல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்றாரு, தேவையானது ஒன்றே. இப்ப தேவையானது எனக்கு நீ போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்ல. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து பார்த்தாலே கவனி. 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. ஆனா நீ சமையல் பண்ண போயிட்ட. உன் தங்கச்சி மரியாள் என்ன பண்ண? என் பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டான். அவன் என்ன பங்கை தெரிந்து கொண்டா? நல்ல பங்கு. அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமருவது என்ன பங்கு? அங்கேயும் பங்கு இருக்கு. அங்கேயும் என்ன இருக்கு? அங்கேயும் பங்கு இருக்குங்க. பங்கு கர்த்தருடைய பாதத்தில் அமருவதுதான் என்னது? பங்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்யுங்க? அமருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஈடுபடுங்க. கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தொடர்ந்து நம்ம செய்யறத செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் என்ன செய்யாது? வராது. மாற்றம்
ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. ஒரு நல்ல பக்குவப்பட்ட ஒரு கிறிஸ்தவ இன்னொருத்த சொன்னாராம், ஐயா எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா நான் சரியாயிட்டா எல்லாமே என்ன ஆயிரும், சரியாயிரும். இப்ப யார் சரியாகணும்? அட சொல்லுங்க, நம்மன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க. நான் சரியாயிட்டா இயேசுநாதர் கூட எனக்கு இருக்கிற உறவு என்ன ஆயிரும், சரியாயிரும். எல்லாரும் கையை உயர்த்துங்க. நான் சரியாயிட்டா இயேசு கிறிஸ்துவுடன் எனக்கு இருக்கிற உறவு சரியாயிரும். புரியுதா? எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற உறவு சரியாகணும்னு? அங்க இயேசுநாதரோட முட்டி மோதிக்கிட்டு இருந்தா மற்றவங்க கூட என்ன பண்ணிட்டு இருப்போம், முட்டி மோதிக்கிட்டு தான் இருப்போம். புரியுதுங்களா? எப்போதும் பாருங்க, அமருகிற ஆண்டுடைய பாதத்துல ஆர்வத்தோடு, கடமைக்கு நல்ல, ஐயோ பைபிள்ல சொல்லி இருக்க, இயேசுநாதர் சொல்லிட்டாரு, இல்ல இல்ல கர்த்தருடைய பாதத்துல அமருவதுதான் எனக்கு என்னது, ஜீவன். ஒரு அமைஞ்சல இல்லையா? போனுக்கு சார்ஜ் பண்றோம் இல்லையா, செல்போன் சார்ஜ் பண்றோம், லேப்டாப் சார்ஜ் பண்றோம், கம்ப்யூட்டருக்கு சார்ஜ் பண்றோம், அதுக்கு சார்ஜ் பண்றோம், இதுக்கு சார்ஜ் பண்றோம். அது மாதிரி நமக்கு அப்பப்போ என்ன பண்ணணும்? அட சொல்லுங்க. ஆமா, 4 வீலர் 2 வீலர் பெட்ரோலை போடுறோம், டீசலை போடுறோமா இல்லையா? பெட்ரோல் டீசல் போடணும், வண்டி என்ன செய்யாது? ஆமா, நடு காட்டுல போய் என்ன பண்ணோம்? ஆமா, நின்றோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டியதான்? 2 பேரும் 4 பேர் தள்ள வேண்டியதான். ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. ஆமா, உங்களுக்கு நீங்க சார்ஜ் பண்ண பல நேரம் இப்படிதான் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? நான் விடாம வரணும் கோயிலுக்கு, நல்லது. ஆண்டுடைய பாதத்தில் அமரணும். கர்த்தர் இருதயத்துல உணர்த்தத கேட்கணும். அவர் என்ன உணர்த்துறாரு, எதுக்காக உணர்த்துறாரு, என்ன காரியத்துக்காக உணர்த்துறாரு. அமரவே இல்லைன்னா எந்த பாதையில போக சொன்னாரு, என்ன செய்ய சொன்னாரு புரியாத. அப்ப கண்ணை கட்டி கொண்டு போய் எங்க விட்ட நிலைமையில இருக்கும், காட்டுக்குள்ள கொண்டு போய். அப்படி இருக்கா யாருக்காதோ? நீங்களே உங்களே நீங்க ஆராய்ச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க. நேரம் இல்ல பாஸ்டர், பொய் சொல்றோம். என்ன சொல்றோம்? பொய். நேரம் இல்லை. நம்ம நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை செய்தால் அதனாலதான் இங்க மரியாதை குறித்து மேன்மையா கர்த்தர் சொல்றார். மார்த்தாளை குறித்து மேன்மையா சொல்லல, மார்த்தாளை குறித்து உயர்வா சொல்லல. மரியாதை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உயர்வா. அப்ப மார்த்தாள் இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? மார்த்தாள என்ன செய்ய வேண்டும் என்பது மரியாளுக்கு புரிந்து விட்டது, உனக்கு என்ன செய்யல, இன்னும் புரியல. உங்க எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேரு புரியுதுன்னு ஏற்றுக்கொள்றீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பாதத்தில் அமராம ஓடிக்கிட்டே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அது அபாயகரமானது. கர்த்தருடைய சமூகத்துல அமராம ஓடிக்கிட்டே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அது காலியான டப்பா. விளங்கிக்கோங்க, புரிந்துக்கோங்க. ரைட். அப்ப கர்த்தருடைய பாதத்தில் அமருகிறவர்கள், முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. ஆமா, இயேசுநாதர் கடல்ல போகும்போது சீசர்களுக்கு என்ன கிடைச்சது? கடல்ல போகும்போது என்ன போட சொன்னாரு? ஆமா, வலையில என்ன கிடைச்சது? சரி, இயேசுநாதர் கரையில இருக்கும் போதெல்லாம் சீசர்களுக்கு என்ன கிடைச்சது? கடல்ல இருந்தா என்ன கிடைச்சது? மீன். கரையில இருந்தா என்ன கிடைச்சது? அப்போ. கடல்ல இருக்கும்போது மீன், தரையில இருக்கும்போது என்னது? அப்போ. ராமஞ்சல இதை நான் எப்படி சொல்றேன்னா, கடல்ல இருக்கும்போது மீன், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு வேணும்? கடல்ல இருக்கும்போது என்னது? மீன். அது என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தரையில இருக்கும்போது அப்போ, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு வேணும்?
நீங்க ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா, தனிமையிலே நேரத்தை செலவு செய்வது, குடும்பமாக நேரத்தை செலவு செய்வது, கூட்டமாக கூடி நேரத்தை செலவு செய்வது, ஆலயத்தில் வந்து அமர்ந்து நேரத்தை செலவு செய்தால் கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகார ஆசீர்வாதத்தினாலும் என்ன செய்வார்? நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவங்க பாருங்க, சீசர்கள் இயேசு கூட இருக்கிறாங்க. கடல்ல போகும்போது அவங்களுக்கு மீன் கிடைக்குது, தரையில் இருக்கும்போது என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சீசர்கள் யார் கூட இருந்தாங்க? சொல்லுங்க, யார் கூட இருந்தாங்க? அதற்காகவே இயேசு சீசர்களை தெரிந்து கொண்டார், தன்னோடு இருக்கவும். யாரோட இருக்கவும்? தன்னோடு இருக்கவும். அப்ப சீசர்கள் எப்போது யார் கூட இருக்கிறாங்க? இயேசு கூட இருக்கிறாங்க. நீங்களும் யாரு தெரியுமா? சீசர்கள் தான். நீங்க யாரு? சீசர். வேதத்தின்படி நீங்க யாரு? சீசர். உங்க இருதயம் எப்போது யாரோட இருக்க வேண்டும்? இயேசுவோடு. உங்கள் மனது எப்போது யாரோடு இருக்க வேண்டும்? இயேசுவோடு. உங்கள் சரீரத்தின் செயல்பாடு எப்போது யாரை திருப்திப்படுத்த வேண்டும்? இயேசுவை. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகார ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ரைட். அடுத்து சீசர்கள் கேட்டாங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே. கேட்டாங்களா இல்லையா? உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அவங்கள பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? பரலோகத்துல என் கூட நீங்க என்ன செய்வீங்க? ஆமா, உங்களுக்கு என்ன இருக்கும்? சிங்காசனம் ரெடியா இருக்கு. இத்தனை ஆமென் சொல்ல போறீங்க. அப்படி என்றால் நீங்கள் இயேசுவோடு தலைமையில நேரத்தை செலவு செய்யும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய இருதயத்தோடு இணைக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் ஆண்டவருடைய வாழ்க்கையோடு இணைக்கும் பொழுது, இந்த பூமிக்கான ஆவிக்குரிய உலக பிரகார ஆசீர்வாதங்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்கும் என்ன செய்வீர்கள்? ஆயத்தமாகிக் கொண்டே இருப்பீர்கள். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட், ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதோட என்ன செய்யறேன்? முடிக்கிறேன். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபம் செய்வோம்.